இன்றைய காலகட்டத்தில் கார்கள், விலையுயர்ந்த மொபைல்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை தவணை முறையில் வாங்குவது பொதுவானது. மக்கள் வங்கிகளில் கடன் வாங்குவதன் மூலமும் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். கடன் வழங்குவதற்கு முன் வங்கி அந்த நபரின் கடன் வரலாறு, வருமான ஆதாரம் மற்றும் திருப்பி செலுத்தும் திறன் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. இதனால் பொறுப்பான நபர் சரியான நேரத்தில் கடன் தவணைகளை செலுத்த முடியும். ஆனால் அத்தகைய சூழ்நிலையில் கடன் வாங்கிய நபர் கடன் திருப்பி செலுத்தும் காலத்தில் இறந்துவிட்டால் கடனுக்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்பது குறித்து பல கேள்விகள் எழுகின்றனர். ஒருவர் வங்கியில் கடன் வாங்கும்போது குறிப்பிட்ட காலத்திற்குள் கடன் தொகையை வட்டியுடன் திருப்ப செலுத்துவதாக சட்டப்பூர்வ ஒப்பந்தம் செய்கிறார். ஆனால் கடன் வாங்கியவர் ஏதாவது காரணத்தால் இறந்துவிட்டால் இப்போது கடனை யார் செலுத்துவார்கள் என்ற கேள்வி எழுகிறது. வங்கி கடனை தள்ளுபடி செய்கிறதா, சுமை குடும்பத்தின் மீது விழுமா என்பதுதான். விதிகளின்படி கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் கடனை திருப்பி செலுத்தும் பொறுப்பு குடும்பத்தில் உள்ள எவருக்கும் இல்லை. கடன் வாங்கும்போது யார் உத்தரவாதம் அளித்தவர் அல்லது இணை விண்ணப்பதாரர் என்பதை வங்கி முதலில் உறுதி செய்கிறது. இதற்கு பிறகுதான் வங்கி உத்தரவாதம் அளித்தவர் அல்லது இணை விண்ணப்பதாரரை தொடர்பு கொள்கிறது. கடன் வாங்கிய நபர் இறந்துவிட்டால் சம்பந்தப்பட்ட வங்கி முதலில் இணை விண்ணப்பதாரரை தொடர்பு கொள்கிறது. பெரும்பாலும் வீட்டுக்கடன், கல்விக்கடன் அல்லது கூட்டுக்கடனில் இணை விண்ணப்பதாரரின் பெயர் பதிவு செய்யப்படும். மறுபுறம் இணை விண்ணப்பதாரர் கடனை திருப்பி செலுத்த முடியாவிட்டால் வங்கி உத்தரவாததாரரை தொடர்பு கொள்கிறது. இதன் பிறகு உத்தரவாததாரரும் கடனை திருப்பி செலுத்த முடியாவிட்டால் வங்கி சொத்தை ஏலம் விடுவதன் மூலம் கடனை மீட்டெடுக்கிறது. கடன் வாங்கிய நபர் கடன் காப்பீடு எடுத்திருந்தால் காப்பீட்டு நிறுவனம் தவணைகளை செலுத்துகிறது.